ஹை டியர், டுடே நம்ம இவங்க பார்க்குறது ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா தமிழில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நான் இன்னும் டைட்டிலோட நேம் ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணலை. சரி, ஓகே, நான் அப்படியே யோசிச்சு ஏதாவது வச்சிடறேன். அண்ட் ஸ்டடிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்துட்டு ஹாலில் உட்காந்துருக்கீங்க, அப்படியே நியூஸ் ஓடிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பயங்கரமாக கொடூரமான ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா மீடியாலையும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அந்த நியூஸ் வந்துட்டு ரொம்ப சென்சேஷனாக போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட லிட்ரலி 1 வீக் வந்துட்டு தேடியுமே அவங்களோட பாடி பார்ட்ஸ் வந்துட்டு அந்த இறந்தவங்களோட பாடி பார்ட்ஸை கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இறந்துருக்காங்க. 10 பேர்த்தையும் வந்துட்டு கொடூரமான முறையில் கொண்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு இது. அந்த நியூஸ் வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது, சிபிசிஐடியாவிலேயே வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கே மண்டை குடைச்சல் கொடுக்குற அளவுக்கு ஒரு நியூஸ் அது, ஓகேவா? ஸோ அவங்களாலே வந்துட்டு அதை ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா அவங்களே வந்துட்டு தேடுறாங்க, சின்ன குழு கூட விடாமல் எல்லாமே சர்ச் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு ஒரு சின்ன குழு கூட கிடைக்கவே மாட்டேங்குது, யார் கொலையாளி அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்களே வந்துட்டு ஒரு மாதிரி நகத்தை கடிச்சிட்டு பார்த்துட்ருக்கீங்க அந்த நியூஸை. மேடம் வந்துட்டு அப்போ தான் ஆஃபீஸ் போயிட்டு வந்திருப்பீங்க. ஸோ வீட்டுக்கு வந்து உட்காந்ததும் நியூஸ் தான். ஏன்னா ஆஃபீஸ்லேயும் இந்த மாதிரி தானே அரசியல் பரிசெல்லாம் கேள்விப்படுவோம்ல. ஸோ அந்த மாதிரி கேட்டு வந்து என்னாச்சுன்னு பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டு நியூஸை பார்க்கணுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ வந்து நியூஸை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நகத்தை கடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. ஏன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பயமாக இருக்குது. நைட் டைம் வேறையா. ஸோ அம்மா வேறு கிச்சனில் இருக்காங்க, நீங்கள் மட்டும் தான் ஹாலில் இருக்கீங்க. ஸோ உங்களோட ஹால் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி சுற்றியும் விண்டோலாம் நிறைய வச்சுருப்பீங்க. அப்படியே ஒரு மாதிரி இருட்டாக இருக்கிறவும் உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. காலெல்லாம் தூக்கி வந்துட்டு சோஃபா மேலே வச்சுட்டு கொஞ்சம் அந்த நியூஸில் பேக்ரவுண்டில் கொடுக்குற மியூசிக்கு ஏதோ ஹாரர் மூவி தேட்டரில் உட்காந்து பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி லைட்டாக சடக்குன்னு சத்தம் கேட்டால் கூட உங்களுக்கு இருக்குன்னு பயமாக இருக்குது. ஸோ அப்படி தான் நகத்தை கடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அந்த நியூஸ் வந்துட்டு எப்படி நான் ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ நான் அது எப்படின்னு வெறியாக சொல்ல விரும்பலை. ஸோ ரொம்ப கொடூரமாக இருக்குங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இறந்துருக்காங்க. அப்படி தான் நீங்கள் அப்படியே வாயில் கையை வச்சு கடிச்சிட்டு பார்த்துட்ருக்கீங்க. இப்போ கரெக்டாக ஒரு மாதிரி அந்த நியூஸ் வந்துட்டு பீக்கில் போகிறப்ப அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பீக்கில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு இது கொடுக்குறப்போ சட்டுன்னு உங்களோட ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. ஆக்சுவலாக உங்களோட வீட்டு கதவை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அவ்வளோதான், உங்களுக்கு வந்துட்டு செம பயமாயிடுச்சு. பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலரில் வந்துட்டு அவுட்ஃபிட் போட்டிருக்காங்க. அப்போ தான் அந்த நியூஸில் சொல்லிகிட்ருக்காங்க, அவங்க வந்துட்டு எங்களுக்கு கிடைச்ச ஒரே க்ளூ அவங்க வந்துட்டு பிளாக் கலர் அவுட்ஃபிட் போட்டிருக்குது, அது மட்டும்தான், மற்றபடி ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சிபிசிஐடி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு பீப்புள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. லேடிஸ் ஆகட்டும் யாராகட்டும், நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் முக்கியமாக லேடிஸ் தான் அவங்க கொள்கிறாங்க. அதனால் ப்ளீஸ் எல்லோரும் கொஞ்சம் டைமுக்கு வீட்டுக்கு போங்க. இந்த நியூஸை வந்துட்டு நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்கன்னு தெரியும். ஸோ எல்லா ஆஃபீஸும் எல்லா ஆர்கனைசேஷனும் கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் இருட்டு கட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு அனுப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த டோர் ஓப்பன் ஆகி அந்த பிளாக் கலர் அவுட்ஃபிட்டோடு வந்து நிற்கிறாங்க பாருங்கள். அவ்வளோதான், உங்களுக்கு செம்ம பயம் ஆயிடுச்சு. கற்றுன்னு கத்திட்டு இருக்கிறீங்க, அம்மா அம்மான்னு கத்துறீங்க. ஸோ அந்த மனுஷன் வந்துட்டு அசையாமல் அப்படி நின்றுருக்கான், ஃபுல்லாக கூடி வேறையா. ஸோ மூஞ்சி வேறு மூடின மாதிரி ரொம்ப டேராக நின்றுருக்கான். உங்களுக்குன்னா அவ்வளோதான், உயிரே கையில் இல்லை. அம்மா அம்மான்னு கத்துறீங்க. உங்களுக்கு வந்துட்டு கை காலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களோட அம்மா ஏன் இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி கத்திட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி நின்று பேசிகிட்டு இருக்கவும் அந்த பக்கம் அந்த ஊர் இருக்கான்ல. ஸோ அவன் வந்துட்டு அப்படியே கிட்ட வந்துகிட்டே இருக்கான். அம்மா திரும்பி பாருமா அம்மா நம்மளை கொல்ல போகிறாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. என்னடி வாழிட்டு இருக்கிற, கண்ட நியூஸ் இதுக்கு தான் பார்க்காதன்னு சொல்கிறது, கேட்குறியா நீ கருமம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களோட அம்மாவுக்கு அது தெரியல பின்னாடி ஒருத்தவங்க வந்துட்டுருக்காங்கன்னு. ஸோ நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. ஒயன், என்ன நிஜமாகவே பயப்படுறியா இல்லை என்ன ப்ராங்க் பண்ணுறியா அப்படிங்கிறாங்க. கரெக்டாக ஒரு பர்சனுக்கான. ஸோ அவனும் வந்துட்டு கிட்ட வந்துட்டான். அவ்வளோதான், நீங்கள் வந்துட்டு காதில் கையே வச்சுட்டு அம்மா அப்படின்னு சொல்லி ஒரே கதை கத்திடுறீங்க. ஸோ உங்களோட அம்மாவே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அவங்களுக்கே அப்படி ஒரு மாதிரி செம ஷாக்காக இருக்குது. அப்படியே நெஞ்சில் கையை வச்சுட்டு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஸோ 2 பேரும் இப்படி தான் கத்திட்டு இருந்துருப்பீங்க. உடனே வந்துட்டு சிரிக்கிற ஸ்மைல் கேட்குது. 2 பேர் கண்ணை மூடி இருப்பீங்கல்ல பயத்தில், அதனால் வந்துட்டு அவங்க சிரிக்கிற சத்தம் கேட்குது. ஒரு மாதிரி ரொம்பவே ஹார்ட் பீட்டெல்லாம் ரைஸ் ஆகுது. ப்ளீஸ் எங்களை விட்டு, நாங்கள் என்ன பண்ணோம், இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கா, இப்போ நீ தான் எல்லாத்தையும் கொலை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் அந்த பர்சன் வந்துட்டு செம்மையாக பக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த வாய்ஸ்க்கு ஏதோ ஃபெமிலியராக இருக்கிற மாதிரி இருக்குது.
2 பேரும் லைட்டாக கண்ணு திறந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தா யார் யூங்கி தான். ஸோ அந்த ஹூடியெல்லாம் எடுத்துகிட்டு செம்மையாக வந்துட்டு சோப்பாவில் விழுந்து விழுந்து ஒரு மாதிரி உருண்டு பிறண்டு சிரிப்போல. ஸோ அந்த மாதிரி சிரிச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் 2 பேரும் செம்மையாக பயந்துருப்பீங்கள்ல. உங்களோட அம்மாக்குன்னா கொஞ்ச நேரம் இப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாகவே இருக்குது. ஸோ நீங்கள் டே அறிவு கட்ட கபூதி எப்படா வந்த பைத்தியக்காரா, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா, நான் சம போனவனே, எதுக்குடா இந்த மாதிரி வந்திருக்க, கருமம் கொஞ்ச நேரத்தில் எனக்கு உயிரே போயிடுச்சு, சை லைஃப்பில் இப்படி இந்த அளவுக்கு, ஐயோ நான் என்ன சொல்கிறது, எனக்கு உயிர் பயத்தை காட்டிட்டான், எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஃப்ளவர் வாஷ் இருக்கும். ஸோ எடுத்துகிட்டு துரத்திட்டு இருக்கிறீங்க. என்ன வரைக்கும் உழுந்து உழுந்து சிரிச்சிட்டு இருந்த யூங்கி சட்டுன்னு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு இப்படி துரத்துற அப்படின்னு சொல்லிட்டு, நீ பண்ண வேலைக்கும் உன்னை இதில் கொல்லாமல் விட மாட்டேன், இதில் அடித்து குத்தி கொல்லணும் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர் வாஷை இருந்த கோவத்துக்கு ஒரு டேபிளை போட்டு உடச்சிடுறீங்க. ஸோ உடச்சதுக்கப்புறம் அது குத்தலாம்ல. ஸோ அந்த மாதிரி தான் அப்படியே அந்த ஃப்ளவர் வாஷை உடச்சி தூக்கிட்டு சுற்றுறீங்க, ஓடிட்டுருக்கீங்க. நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்துட்டு ஐயோ எங்கடி குத்திட போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்காரு. உங்களோட அம்மா தான் ஏன் அமைதியாக இரு, அவனே இத்தனை வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கான், இப்படி தான் பண்ணுவியா, வந்தவங்களை வான்னு சொல்ல மாட்டே நீ அப்படிங்கிறாங்க. எதே வந்தவனா வான்னு சொல்லணுமா, அவன் வான்னு சொல்கிற மாதிரியே பண்ணியிருந்தான், அவன் என்ன பண்ணான் நீயே பயந்துட்டல, உடனே நீ சப்போர்ட் பண்ணாத ஓகேவா உன்னோட அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஸோ உடனே இவங்க இருந்துட்டு ஓடி வந்து உங்களோட அம்மா பின்னாடி நின்றுக்கிட்டு அத்தை காப்பாற்ற ரொம்ப பண்ணுறா தேவை, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன், அதுக்கு போய் இப்போ நீங்கள் தான் பயந்துட்டேன், ஆனால் பாரு, ஆனால் அந்த பேய் பிசாசு எப்படி துரத்திட்டு இருக்குன்னு நீங்கள் இவ்வளோ அமைதியாக சாம தான் நிற்கிறீங்க, நீ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த உலகத்துல எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னா அது நீ மட்டும் தான் கர்மம், இவளை ஒரு பொண்ணா, இவளை ஏன் பெத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு என்னை ஏன் பெற்றாங்களா, உன்னை கொள்றதுக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு அங்கே கையில் இருக்கிறதுக்கு அப்படியே தூக்கி வீசுறீங்க. ஸோ டக்குன்னு இவங்க இந்த பக்கம் குனிஞ்சுக்கிறாரா. ஸோ குனிஞ்சங்காட்டிக்கு அது போயிட்டு செவத்தில் பட்டு உடஞ்சிடுது. உங்களுக்கு அவ்வளோ பயம், அவ்வளோ கோவம், ஏன்னா செம்மையாக பயந்துருப்பீங்கல்ல. அப்படியே தான் திரும்ப வந்துட்டு கரும்பு பிடிச்சவனே போடா அங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் போயிடுறீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இவங்க வந்துட்டு உங்களோட அம்மா கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்டா இப்படி பண்ண, ரொம்ப பயந்துட்டாடாவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேத்துக்கு செம சிரிப்பு நீங்கள் உங்களை நினச்சி. ஆனால் இவங்க வந்துட்டு அதை நிச்சயமாக விளையாட்டுக்கு தான் பண்ணேன், இந்த அளவுக்கு நான் ஏதாவது பண்ணேன், நான் ஏதாவது பேசுனேன், நான் ஜஸ்ட் நான் அமைதியாக வந்து நின்னேன், அதுக்கே இந்த பைத்தியக்காரி பேய் மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டா, இது எதுக்குடா கத்துறான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கிட்ட வந்தேன், அதுக்கு நீங்கள் 2 பேருமே சேர்ந்து பயந்துட்டீங்க, நான் சும்மா ஹூடி போட்டுட்டு தான் வந்தேன், என் மூஞ்சி கூடவா தெரியல உங்களுக்கு அப்படிங்கிறாரு. அவள் அவள் பண்ண வேலைக்கு எனக்கு மூஞ்சி பார்க்குற டைம் இருந்துச்சா, விட்டுருந்தா நான் நெஞ்சொலி வந்து செத்துட்டு போய்ப்பவே, இப்படியெல்லாம் பண்ணாதடா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன தான் பண்ணேன், உன் பொண்ணு தான் எல்லாத்தையும் இவ்வளோ பெரிய சீன் க்ரியேட் பண்ணிட்டா, நான் உள்ளே வரும்போதே யார் என்னன்னு கேட்டிருந்தா நான் ஒரு பிரச்சனை இல்லை, அவள் பாட்டுக்கும் ஓவராக பண்ணி கடைசியில் நான் வில்லன் ஆகிட்டேன் பார்த்தீங்களா அப்படிங்கிறாரு. சரி ஓகே முதல்ல போய்ட்டு அவளை சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்களோட அம்மா. ஆமாம் உன் பொண்ணை சமாதானப்படுத்துறது என்ன அவ்வளோ ஈஸியான வேலையா, இப்போ போனேன்னு வைங்களேன், இருக்கிற கோவத்துக்கு கத்தி எடுத்து குத்துனாலும் குத்திடுவா, நான் போக மாட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 10 o'clock ஆகியிருக்கும். நீங்கள் ரூமை விட்டு வெளியவே வரல, சாப்பிடுவான்னு கூப்பிட்ருப்பாங்க, அதுக்கும் வரல. சரி ஓகே அவளே வருவா ஃபஸ்ட்டா அப்படின்ட்டு விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு யூங்கி உள்ளே வராரு. டோர் வந்துட்டு நாக் பண்ணுறாரு. நீங்கள் என்னம்மா அப்படிங்கிறீங்க. நான் தான் அப்படிங்கிறாரு. உன்னை யார் இருப்பீங்க வர சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போது உன்கிட்ட நான் பெர்மிஷன்லாம் கேட்கல உள்ளே வரத்துக்கு, நீ பாட்டுக்கு பேப்பர் பேன் கிடப்பியே, ஒரு வார்னிங் கொடுத்தா ஒழுங்காக அமைதியாக உட்காந்துப்பேன், கொஞ்சம் டீசெண்டாக இருப்பேன், அதனால தான் கதவை தட்டினேன், மற்றபடி நான் இப்போ உள்ள வரப்போகிறேன் அப்படின்ட்டு அவர் பட்டு நின்று வந்துடுறாரா. ஸோ சொன்ன மாதிரியே நீங்கள் பெப்பர் பேனு ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி நம்ம சும்மா நார்மலாக வீட்டில் இருந்தால் எப்படி இருப்போம், பெப்பர் பேன் கிடப்பல, ஸோ அந்த மாதிரி தான் கிடந்துருப்பீங்க. ஸோ அவர் சொன்னால் அடுத்த செகண்ட் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ வந்துட்டு எதுக்கு நீ இவ்வளோ பயந்துட்ட, அது என்ன அவ்வளோ பெரிய நியூஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் இங்கே வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. ஸோ அவரும் வந்து உட்காந்துக்கிறாரு. ஆக்சுவலாக இவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களை விட 3 வருஷம் சின்ன பையன், உங்களோட மாமா பையன் தான், 3 வருஷம் சின்ன பையன் ஓகேவா. ஸோ 2 பேரும் நல்லா க்ளோஸ். ஓகே என்ன வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு. ஸோ நீங்கள் ஃபோனை காட்டுறீங்க, இங்கே பாரு எத்தனை பேர்த்துக்கு ஒன்று இருக்கான்னு, அதுவும் அவன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் நீ போட்டு வந்த பார்த்த ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி ட்ரெஸ் மட்டும்தான். எப்பா அந்த நியூஸை நான் பார்த்துட்டு இருக்கிறப்ப நீ வந்து நின்ன பாரு, அவ்வளோதாண்டா, நான் சத்தியமாக இன்றைக்கெல்லாம் எனக்கு செத்துட்டேன்னு நினச்சிட்டேன்.
ரொம்ப பயந்துட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்போ தான் கொஞ்சம் காமாக பேசுகிறீங்க. ஸோ இவங்க இருந்துட்டு இதுக்கெல்லாம் பயப்படுவியா, நீ என்ன பண்ண உன்னை வந்து ஒருத்தவங்க கொள்றதுக்கு, அந்த அளவுக்கு நீ ஒருத்தெல்லாம் இல்லடி அப்படிங்கிறாரு. ஏய் இங்கே பாரு, பாட்டி பொடிங்கெலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத, நான் உன்னை விட பெரிய பொண்ணு 3 வருஷம் அப்படிங்கிறீங்க. ஆ அப்படியா, எழுந்திரிச்சு நில்லு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு நிற்கிறீங்க இடுப்பில் கை வச்சுட்டு. ஸோ அவங்க பக்கத்தில் வந்து நின்றுட்டு உங்களோட அளவு வந்துட்டு மெஷர் பண்ணி காட்டுறாரு. இங்கே பாரு, என் ஹைட் எங்கே, உன் ஹைட் எங்கே, கிட்டத்தட்ட நீ என்னோட ஷோல்டர் ஹைட்டு கூட இல்லடி அப்படிங்கிறாரு. ஏய் உன் ஹைட் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, நான் உனக்கு முன்னே பிறந்துட்டேன், நீ என்ன அக்கான்னு கூப்பிடு, கால்மி அக்கா அப்படிங்கிறீங்க. அக்காவா அதெல்லாம் முடியாது, சரி வயன் அப்புறம் நாளைக்கு வெளில போகலாமா அப்படிங்கிறாரு. டேய் நீ என்னடா எது இவ்வளோ உரிமையாக வந்துட்டு லவர் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்ற, என்னாலும் கூட வர முடியாது அப்படிங்கிறீங்க. ஏன் என்ன உன்னால கூட வர முடியாது, நான் ஊரில் வந்திருக்கேன், எனக்கு போர் அடிக்குது வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதெல்லாம் முடியாது, எனக்கு நிறையா வேலைக்கு ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு யூங்கிக்கு காலேஜெல்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ காலேஜ் முடிஞ்சு லீவில் தான் வந்திருப்பார். ஆனால் பட் நீங்கள் ஒர்க் போயிட்டு வந்துருப்பீங்களே, ஸோ அதனால் எனக்கு ஒர்க் இருக்குடா அப்படிங்கிறீங்க. ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. ஐயோ இவன் கூட எப்படி தான் நம்ம மல்லுக்கட்டுறதோ தெரியல, சரி ஓகே லீவ் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அப்படியே நான் யூங்கி வந்துட்டு அங்கேயே படுத்து தூங்கியிருப்பாரு. நீங்கள் வந்துட்டு அப்படி தான் 2 பேரும் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸ், ஓகேவா. ஸோ அதனால் வந்துட்டு எப்படின்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி பேசுறது அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ உங்களோட அம்மாவும் அப்படி தான் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா 2 பேரும் பேப்பர் பண்ணி தூங்கிட்டு இருக்கிறீங்களா. இவள் இன்றைக்கும் சாப்பிடாம தூங்கிட்டாளா, இவளோட சேர்ந்து இவனும் சேர்ந்து சாப்பிடல, சாப்பிட்றதுக்கு அவளை கூட்டிகிட்டு வரேன்ட்டு வந்து இவன் எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேர்த்தையும் வந்து எழுப்புறாங்க. ஸோ 2 பேருக்கு செம தூக்கம், அம்மா எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படிங்கிறீங்க. ஸோ இவங்களும் அத்தை எனக்கு சாப்பாடு வேணாம், காலைல சாப்பிட்டுக்கிற தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பிள்ளைவை கட்டிப்பிடிச்சு தூங்கிட்டீங்க. கொஞ்சம் கூட மாறவே இல்லை, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அதே மாதிரி இருக்காங்க. அயன் மட்டும் சின்ன பொண்ணாக இருந்தால் இவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஏக்கமாக பேசிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ அப்படியே விடியுது. ஸோ விடிஞ்சதுமே 2 பேரும் அப்படியே 1 by 1 எந்திரிக்கிறீங்க. ஸோ எந்திரிச்சிட்டு அப்படி நீங்கள் தான் ஃபஸ்ட் எந்திரிப்பீங்க. பார்த்தா யூங்கி செம்ம தூக்கம், எப்படி தூங்குறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ யூங்கிக்கு வந்துட்டு வேணும்னே கன்னத்துலலாம் வந்துட்டு மையெல்லாம் போட்டு கிறுக்கி லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டு அதுலலாம் போட்டு அப்படி மூஞ்சி ஃபுல்லாக பயங்கரமாக அவ்வளோ மாதிரி அலங்கோலம் பண்ணி வைக்கிறீங்க. உங்களுக்கு யூங்கி பார்க்க செம்ம சிரிப்பாக இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு இன்றைக்கி பாரு செம்ம ஃபன் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எந்திரிச்சு நீங்கள் பாட்டுக்கும் எங்கே போகிறீங்கன்னா நேராக கிச்சனுக்கு தான் போகிறீங்க. அம்மான்னு சொல்லிட்டு. ஸோ பின்னாடியே இவங்க எந்திரிச்சுப்பார். ஸோ இவங்க எந்திரிச்சு அப்படியே வராரு, உங்கள் பின்னாடியே வந்திருப்பார். உங்களுக்கு வந்துட்டு அது தெரியல. அப்படி நீங்கள் முன்னாடி போகவும் போயிட்டு அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. உங்கள் அம்மானா உங்களை பார்த்துட்டு செம்மையாக பயந்து கத்துறாங்க. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஐயோ எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அதுக்குள்ளே பின்னாடி இவங்க நிற்பாரா. ஸோ பார்த்துட்டு எது இவனை பார்த்தா அப்படி பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம சிரிப்பு. உங்கள் அம்மா பார்க்குறாங்க. ஏய் பைத்தியம், உங்கள் 2 பேர்த்துக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா, நல்லா தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்கள் 2 பேர்த்துக்கும் ஏன் நம்மளை பைத்தியம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏம்மா நீ என்னையா சொல்கிற இல்லை அவனை சொல்கிறியா அப்படின்னு கேட்குறீங்க. உன்னை தான் சொல்கிற அப்படிங்கிறாங்க. அப்படியே திரும்பி இவங்க பார்த்து உன்னையும் தாண்டா அப்படிங்கிறாங்க. ஏன் நான் என்ன பண்ணேன், அவள் தான் பார்க்க பைத்தியம் மாதிரி இருக்கிறான்னு இவங்க சொல்ல. இல்லைம்மா அவன் தான் பார்க்க பிசாசு மாதிரி இருக்கிறான்னு நீங்கள் சொல்ல. ஸோ உங்களோட அம்மா 2 பேர்த்து முடி இப்படி காதோட திருகி காத்துருவாங்களோ, ஸோ அந்த மாதிரி காதை திருகி கூட்டிகிட்டு போகிறாங்க கண்ணாடி கிட்டே. ஸோ கண்ணாடி கிட்டே கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சாதான் தெரியுது 2 பேரும் பார்த்து செம்மையாக பயந்து கத்துறீங்க, ஆன்னு கத்திட்டு இருக்கிறீங்க. அப்படி தான் ரியலைஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு முன்னையே இவங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு பயங்கரமாக மீசெல்லாம் வரைஞ்சி விட்டு அந்த கண்மையெல்லாம் எடுத்து பண்ணி விட்டுருப்பாரு ஃபேஸ் ஃபுல்லாகவே. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் தூங்கியிருப்பார். ஸோ அவர் தூங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அதே வேலையை அவருக்கு பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் 2 பேர்த்தையும் ஒன்றா பார்த்து தான் உங்களோட அம்மா பயந்து கத்திருப்பாங்க. இப்போ தான் 2 பேத்துக்கும் தெரியுது. டேய் அறிவு கட்டவனே ஏன் இப்படி பண்ண நீங்கள் கேட்க. ஏய் நீ மட்டும் என்ன ஒழுங்கா, நீ ஏன் இப்படி பண்ண, ஒரு பையன் கூட பார்க்காம இப்படி பண்ணி வச்சிருக்க கருமம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை கிட்டத்தட்ட அடிச்சுக்கிறீங்க முடி பிடிச்சிக்கிட்டு. ஸோ ஒரு வழியாக உங்களோட அம்மா உங்கள் 2 பேர்த்தையும் விலக்கி விட்டு, கடவுளே இந்த பைத்தியத்துக்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுப்பா, எப்போ பார்த்தாலும் சண்டை சத்தியமாக என்னால் முடியலை, இதே மாதிரி சண்டை போட்டிங்கன்னு வைங்களேன் 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க இருந்துட்டு எனக்கெல்லாம் ஓகே தாத்த, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. சொன்னீங்க ஆமாம் அவனுக்கு எப்படி பிரச்சனையாக இருக்கும், பைத்தியக்கார பெரிய பிரச்சனையாக அவன் தானே, அவனுக்கு எப்படி இன்னொரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் வாயை மூடுறி அப்படின்னு அவர் கத்துறாரு. திரும்ப 2 பேத்துக்கு சண்டை. ஸோ உங்களோட அம்மாவுக்கு போதும் ஆயிடுச்சு, வாயை மூடிட்டு 2 பேர் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ உங்களோட அம்மா அப்படியே போனதுக்கப்புறமா நீங்களும் 2 பேர் போயிட்டு
ஃப்ரெஷ்அப்பெல்லாம் ஆகிட்டு வரீங்க. ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரும்போது கூட திட்டு வாங்கிட்டே தான் வரீங்க. ஸோ உங்களோட அம்மா கத்திட்டு இருக்காங்க, இவ்வளோ நேரமாக 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் வந்து அப்படியே போயிட்டு உட்காடுறீங்க, சாப்பிட்டு இருக்கிறீங்க. ஓகேவா, சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறாங்க, நீங்கள் 2 பேர் சாப்பிட்ருக்கீங்க. ஏன் அப்படிங்கிறாரு. என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இன்றைக்கி நம்ம இந்த பிளேஸ் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எந்த பிளேஸ்ன்னு பார்த்தா அந்த மர்டர் நடக்கிறோம்ல, ஸோ அந்த இடம். ஏய் அரக்கிருக்கா, ஏன்டா இப்படி சாவடிக்கிறேன்ன, இதுக்கே வந்து தொலைஞ்சியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஏன் என்னடி இப்போ உனக்கு அங்கே போகலாம், உனக்கே தெரியல நான் ஜேர்னலிசம் தானே படிக்கிறேன், நான் படித்து முடிச்சிட்டேன் அவ்வளோதான். அதை சொன்ன மாதிரி 2 பேரும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான், இல்லைனாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா இனிமேல் நான் இங்கே இருந்தால் ஒர்க் பார்க்க போகிறேன். என்ன அத்தை ஓகேவா அப்படிங்கிறாரு. நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹாப்பி. ஆமாம் அத்தை, அதான் காலேஜெல்லாம் முடிஞ்சல, நான் ஜேர்னலிஸ்ட் தானே படிச்சிருக்கேன். ஸோ இங்கே இருந்தேன் அப்படின்னா எனக்கு நிறைய நியூஸ்லாம் கலெக்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் அம்மா அப்பா கிட்டே கேட்டேன். சரி நீ அவங்ககிட்ட கீழே ஓகேலாம் இருந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க, அதான் கேட்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா என்னடா பர்மிஷன்லாம் கேட்குற, அவங்களும் இந்த மாதிரி கேட்டால் ஏதாவது இருந்துக்கோன்னு சொல்லிக்கிறாங்க. பையன் வருவான், பார்த்துக்கோங்கன்னு சொன்னால் பார்த்துக்க போகிறேன், என்ன அடுத்தவங்க மாதிரி பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவுக்கு ஒரு சின்ன வருத்தம். ஸோ இவங்க இருந்துட்டு, ஐயோ அத்தை அது அப்படி இல்லை, மாமாவும் ஃபாரினில் இருக்காரா, ஸோ நீங்கள் 2 பேர் தான் இருக்கிறீங்க, அதனால வந்துட்டு ஒரு விஷயம் ப்ளஸ் என்னென்னா உங்களோட சேஃப்டிக்கு நான் 2 பேருக்கு மேலே, இன்னொரு விஷயம் ஏதாவது மற்றவங்க என்ன சொல்கிறது, ஜென்ஸ் இல்லாத வீட்டில் ஒரு பையன் இருக்கா அப்படிங்கிறத சொன்னால் உங்களுக்கு அது ஏதாவது பிரச்சனையாக இருக்கும்ல, அதனால தான் ஒரு தடவை கேட்டுக்கோ, அவங்களுக்கு ஓகே நான் மட்டும் இல்லைன்னா வீடு எங்காவது வாடகைக்கு பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதான் நான் கேட்குறேன், இங்கே இருக்கட்டா இல்லைங்க அது எனக்கு பக்கத்தில் வாடகைக்கு ஏதாவது வீடு பார்த்து தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியே அடிச்சனா பாரு, என்னடா பேசிகிட்டு இருக்க, இது நம்ம வீடு, நீ இங்கே வந்து இருக்கிறனால யார் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதுதான் என் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு யூமி சொல்கிறாரா. சொன்னீங்க அம்மா ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி பையனெல்லாம் இருக்க சொல்கிறியே, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படியே யூமி திரும்பி பார்க்குறாரு. ஏது நீ வயசு பிள்ளையா, என்னோட 3 வருஷம் பெரியவ, ஏதோ வயசு பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே அல்பத்தனமாக பேசிக்காத அப்படிங்கிறாரு. நீ வாய மூடுறா, என்னதான் இருந்தாலும் நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ யூனிட்டு அதுக்கு தான் அத்தை நீ ஏன் யோசிச்சு பார்த்தேன், நான் எப்படி இங்கே இருந்தால் வேலைக்கு போக போகிறேன் ஓகேவா, ஸோ நான் ஏன் சும்மா இப்படியே இருக்கணும், இதோ இந்த பிசாசை கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படியே இருந்துட்டேன் அப்படின்னா யாரும் எதுவும் பேச மாட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுப்பா, ஸோ அவங்கள ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்காங்க இப்படி தானே சொல்லுவாங்க. நாளைக்கு அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, உனக்கு ஒரு பிரச்சனை இருக்காதத, நானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட அம்மாவோட தோல் மேலே கை போட்டு கேட்டுட்ருக்காரு. இவங்க இப்படி கேட்க பாட்டு உங்களோட அம்மாவுக்கு சிரிப்பு. உனக்குலாத உரிமையாடா, நீ பார்த்தவளை வேணான்னு சொன்னால் தான் நான் வேறு மாப்பிள்ளையே பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கடுப்பாது. நல்லா இருக்குதே நல்லா இருக்கு, என்னவா பேசிகிட்டு இருக்கிறீங்க 2 பேரும், எனக்கு பிடிக்கணும், இந்த பைத்தியக்காரனுக்கு பிடிக்கிறதுக்காகலாம் என்னால் ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறீங்க. ஸோ இவங்க எப்படியே பார்க்குறாரு. பிசாசு உனக்கெல்லாம் எப்படி சொல்கிறது, உன்னையெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதே வந்துட்டு கோடியில் ஒரு விஷயம் ஓகேவா, நீ எல்லாம் எனக்கு ஆயுசு முழுசாக என் கால் கடியில் கிடக்கணும், அவ்வளோ பெரிய பிசாசு நீ. ஆனால் நீ என்ன ரிஜெக்ட் பண்ணுறியா அப்படிங்கிறாரு. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு டே யுங்கி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு காது திரும்பி கூப்பிடுறாங்க. அத்தை ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லையே நீ நேற்று நைட்டுதே சரியில்லையே, என்ன அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டிருக்கா, என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி டேரெக்டாக கேட்டுடுறாங்க. ஸோ யுங்கி வந்துட்டு ஏன் நான் லவ் பண்ணக்கூடாதா, நம்ம ஒயின் தான்த்த அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல, இவனுக்கு இருக்கிறனால பேசிகிட்டு இருக்கான், டே ஏதாவது ப்ராங்க் பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதில் யாராவது ப்ராங்க் பண்ணுவாங்களா தோணுச்சு, எப்படி சொல்கிறது அத்தை ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு உங்கள் பக்கத்தில் நின்றுக்கிறாரு. ஸோ நீங்கள் தள்ளி நிற்கிறீங்க. இருடி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து நின்று உங்களோட கையை கோர்த்துக்கிறாரு. நீ விட்றா என் கையை அப்படிங்கிறீங்க. இரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உங்களோட கையை அப்படியே இந்த வெட்டிங்லலாம் கோர்த்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி கோர்த்து நின்றுக்கிட்டு அத்தை பார்த்தேன், அதாவது வயசு கேஸு எதுவுமே வேணாம், ஜஸ்ட் எங்கள் 2 பேர்த்து பாரு, பேர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ உங்களோட அம்மாவுக்கு அப்படியே கண்ணே பற்றும் போல். அப்படி இருக்குது, பார்க்கறதுக்கு 2 பேரும் செம க்யூட் பேராக இருக்கீங்க. அப்படியே ஒரு மாதிரி வாய் திறந்துட்டு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. பத்தியா அத்தை எப்படி பார்க்குறாங்கன்னு. நம்ம 2 பேரும் பர்ஃபெக்ட் பேர் தெரியுமா, உனக்கு தான் அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ உங்களோட அம்மாவுக்கு வந்துட்டு டேயுங்கி நிஜமாகவே உனக்கு அவளுக்கு பிடிச்சிருக்கா என்ன சொல்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்கு வேறு யாரையும் கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம், நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் அப்படிங்கிறாரு. என்னடா நடக்குதுங்க, திடீர்னு இங்கே தான் வேலை பார்க்க போகிறேன்னு, சரி அது கூட ஓகே, திடீர்னு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறேன், இருக்கா நான் உன்னோட பெரிய பொண்ணுடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு சரிடா
உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் எதுவும் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீயே பார்த்துக்கோ, இந்த பிசாஸ் கூடலாம் உன்னால் இருக்க முடியாது. உனக்கு வேணால் நான் கொஞ்சம் டைம் தரேன், நல்லா யோசிச்சுக்கோ. இங்கே தானே ஒர்க் பண்ண போகிற, அவளை டெய்லி பார்க்க தானே போகிற, பார்ப்போம். ஒரு ஒரு 2 மந்த் கழிச்சு நான் உன்கிட்ட இதே கேள்வி கேட்பேன், கல்யாணம் பண்ணிக்கிறியாடா அவளைன்னு. அப்போது நீ எஸ்ன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நானே கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா அப்போ அதுக்கு நான் முதல்ல ஓகே சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ உடனே இவங்க இந்த பக்கம் திரும்பி என்னோடய வயன் அதெல்லாம் ஓகே சொல்லிவிடுவா, நான் சொல்ல வச்சிருவேன் அப்படிங்கிறாரு. கிறுக்கா, என்னடா பண்ணிட்டு இருக்க நீ, ஒரு பெரிய பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்க, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஃபுல்லாக ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பார் போல். ஸோ அப்படியே நான் அந்த டேயெல்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நீங்கள் 2 பேர் சும்மா வெளில போயிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இவங்க வந்துட்டு அதே பிளேஸ்க்கு வந்துட்டு போயிட்டு அந்த ஸ்பாட்டில் போயிட்டு நிறையா வந்துட்டு க்ளூவெல்லாம் கிடைக்குதான்னு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, அவர் போயிட்டு எதுவும் பண்ணிட்டுருக்காரு. என்னடா பண்ணுற, இங்கெல்லாம் தடை பண்ணியிருக்காங்க, நம்ம வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. சத்தம் போடாத, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படிங்கிறாரு. ப்ளீஸ்டா, இவங்க நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிறீங்க. ஒயன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு ஏதோ பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் வந்து பார்ப்பீங்க, மேபி அவன் வந்துட்டு இந்த தடையெல்லாம் வந்துட்டு எடுப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஏதாவது கலெக்ட் பண்ணுறான்னு நினச்சி பார்க்குறீங்க. பார்த்தா அவர் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு அழிச்சிட்ருக்காரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு ஏதாவது ப்ரூஃப் கிடைச்சா எடுப்பேன்னு பார்த்தா இருக்கிறது ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது, அதையும் அழிச்சிட்ருக்க, என்னது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி கேட்குறீங்க. மென்டல், அதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நான் வந்து உள்ளே எடுத்திருக்கேன்ல, ஸோ என்னோடய கைரேகை அங்கே பற்றிருக்குள்ள, அதனால தான் எம்எல்ஏ யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அழிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. என்னமோ ஒன்று, ஆனால் உன்னோட சேர்ந்து நானும் மாட்ட போகிறேன், மரியாதையாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து இழுத்துட்டு வந்துடுறீங்க. ஸோ ஒரு 2-3 டேஸ் இப்படி தான் போகுது. நீங்கள் அதுக்கப்புறம் ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இவங்க வந்துட்டு அவர் பாட்டுக்கு ஒர்க்கெல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உங்களோட அம்மாவுக்கு 2 பேர்த்துக்கு ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுத்து ஆஃபீஸ் கிளப்பி விடுறதுக்கே சரியாக போயிடும். அப்போ தான் நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸ் வந்துட்டு போயிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி தலைவலியாக இருக்கும். என்னது ஒரு மாதிரி தலைலாம் வலிக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க. உங்களால் ஒர்க் பார்க்கவே முடியல. சரி ஓகே, பேசாமல் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பிடுறீங்க. ஸோ நீங்கள் பஸ்ஸில் தான் வருவீங்க. ஸோ அப்படி பஸ்ஸில் வந்துட்டுருக்கப்போ பார்க்குறீங்க. ஸோ வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு. இவங்க வந்துட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காரு. இவன் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான், ஒரு வேளை ஏதாவது பைத்தியக்காரன் தடையம் கண்டுபிடிக்கிறேன் அதை கண்டுபிடிக்கன்னு வந்திருப்பானோ, இவனுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டிட்டு பார்த்துட்ருப்பீங்க. அதுக்குள்ளே பஸ் எடுத்துருப்பாங்க. ஸோ உங்களால் அதுக்கு மேலே பார்க்க முடியல. பட் இவங்க அங்கே எங்கேயோ போயிருப்பார். இங்கே என்ன நியூஸ் கிடைக்குது அவனுக்கு, இந்த இடத்துல எந்த கொலையும் நடந்த மாதிரி யாரும் சொல்லலையே, இவன் எதுக்கு இங்கே தேடிட்டுருக்கான், கொலை நடந்த இடம் வேறு இடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வச்சுட்டு சரி ஓகே நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. அப்படியே நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருப்பீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு என்னடி நேரத்துலேயே வந்துட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா ரொம்ப தலைவலி, என்னால் முடியல தான் வந்துட்டேன். சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் காஃபி மட்டும் போட்டு தரியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அப்படியே தான் அம்மா வந்துட்டு காஃபி போட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் சோஃபாலே சாஞ்சு படுத்துருப்பீங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது, அப்படியே வந்துட்டு சாஞ்சு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 4 o'clock மேலே இருக்கும். இப்போ வந்துட்டு உங்களோட அம்மா வந்து சும்மா ஏதாவது சேனல் போட்டு பார்ப்போம்ல, ஸோ டிவி ஆன் பண்ணுறாங்க ஏதாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு. அவங்க வேறு உங்களோட நிலைமை புரியாமல் சும்மா சவுண்டை எக்கச்சக்கமாக வச்சுட்டு கிச்சனில் போய் நின்றுட்டு பாட்டு கேட்டுருக்காங்க. ஸோ கிச்சன் வரைக்கும் சவுண்டு ஃபுல்லாக கேட்குற மாதிரி வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி தலை ரொம்ப வலிக்குது. எஞ்சி பார்க்குறீங்க, என்னம்மா பண்ணிகிட்ருக்க, ஏன் ஒரு நாளைக்கு தலை வலிக்குன்னு சொல்லக்கூட இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ தூங்கித்தானே இந்த வாய் முடி தூங்கு, ஒரு நாளைக்கு வீட்டில் இருக்கிறாங்கக்காக நான் பாட்டு கூட கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் கடுப்பாகுது. அந்த வீட்டில் கொஞ்சம் மனசை ரெஸ்ட் எடுக்க கூட டைம் கிடைக்காதுல்ல, இதுக்கு நான் ஆஃபீஸ்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வருது உங்களுக்கு. ஏஞ்சி நீங்கள் உங்களோட ரூமுக்கு போயிடுவீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு போக வேண்டியதானே ஒரு ரூமுக்கு போய் ரூமில் படுத்துவதை விட்டுட்டு இங்கே வந்து எல்லாத்தையும் தொல்லை பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கோவத்தில் திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த டைம் ஆனால் கரெக்டாக பாட்டு கேட்கணும், ஓகேவா? ஸோ இல்லைன்னா அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க போல். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு உள்ளே போயிட்டு படுத்து தூங்கிறீங்க. மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி இருக்கும். ஸோ தூக்கம் தெரிஞ்சு எழுந்திரிச்சு வரீங்க. இப்போ தான் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ எழுந்து வெளில வரும்போது கரெக்டாக அம்மா வந்துட்டு காஃபி போட்டு தராங்க. வாங்கி எப்படி கையில் வச்சுக்கிட்டு உங்களோட அம்மாவே பார்க்குறீங்க. என்னடி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதோ மதியானம் அப்படி திட்டினேன், இப்போ என்ன காஃபியெல்லாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், நான் டெய்லியும் அந்த டைமில் பாட்டு கேட்பேன். ஸோ அந்த சேனலில் போடுற பாட்டெலாம் செம்மையாக இருக்கும். நீ திடீர்னு ஒரு நாளைக்கு வந்துட்டு அதை கேட்காத இதை கேட்காதானா என்னோடய டே ரொட்டீன் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகுதுல்ல, அதான் டென்ஷன் ஆகிட்டேன் அம்மா.
சரி ஓகே இந்த குடி குடி அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு குடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அம்மா வந்துட்டு இந்த யோகி பையன் எங்கே போய் நான் இன்னும் காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு எதுக்கு எங்கேயாவது போயிருப்பான், அவன் எங்கேயும் சுற்றிட்டு இருக்கிறாம்மா. அவனுக்கு எதுக்கு இந்த வேலை இந்த படிப்புன்னு தெரியல. அழகாக ஐடி சைட் ஜாயின் பண்ணியிருந்தானா சேஃப் அண்ட் செக்யூராக இருந்திருக்கலாம். இருக்கேன் ரோட்டோட அலையிறான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. கரெக்டாக வந்துட்டு உங்களோட அம்மா வந்துட்டு பார்க்குறாங்க. இந்த சேனல் இதுக்கு மேலே நியூஸ் போடுவாங்க, வேறு சேனல் மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு நியூஸ் கேட்குற பழக்கம் கொஞ்சம் இருக்குது. அம்மா இருமா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நியூஸ் அப்படியே கேட்குறீங்க. ஸோ என்ன அப்படின்னா ஒரு பிளேஸ் வந்துட்டு சொல்கிறாங்க அகைன் வந்துட்டு மர்டர் ஆகிருக்கு. ஸோ சேம் பர்சன் தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒரு 2-3 பேர் வந்துட்டு இறந்துருக்காங்க கொடூரமான முறையில் ஒரே பிளேஸில். ஆனால் அதாவது அவங்களோட டெட் பாடியோட பார்ட்ஸ் எல்லாமே அங்கேயே தான் சுற்றி கிடக்குது. பட் எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு யாருக்குமே தெரியல. ஸோ அந்த ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் லைட்டாக வந்துட்டு ப்ளர் பண்ணி தான் காட்டுறாங்க. அப்போவே உங்களுக்கு கொமட்டுற மாதிரி இருக்குது. ப்ளர் பண்ணாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அது ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி காமெடிட்டே வந்துடுச்சு. என்னம்மா அது இப்படி யாரும்மா இப்படி பண்ணிட்டு இருக்கிறது, அதுவும் நம்ம ஊரில். கொஞ்சம் நீ சேஃப்டியாக இருமா, எனக்கு உன்னை வீட்டில் விட்டு போகிறதுக்கே பயமாக இருக்குது. நீ எங்கேயும் போகாத, உனக்கு எது வேணாலும் நான் வாங்கி தரேன். ப்ளீஸ் நீ வெளில மட்டும் போகாத. நான் வந்து கதவை தட்டினா மட்டும் தரேன், இல்லைனா இவங்க வந்து கதவை தட்டினா தரேன், சரியா? இல்லை நீ திறக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவுக்கு அப்படியே செக்யூர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அம்மா வந்துட்டு என் வயசு முடிஞ்சு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ தான் பத்திரமா பாதுகாப்பாக இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு நீ வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறியா அப்படிங்கிறாங்க. என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பார்க்க முடியாது, வச்சு செஞ்சுருவாங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ பத்திரமா இருந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த பிளேஸை வந்துட்டு காட்டுறாங்க. உங்களுக்கு எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்குது. என்ன இது இந்த பிளேஸ் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியல. சரி ஓகே இது நம்ம ஊர் தானே, ஸோ எல்லா பக்கம் நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிலாக்ஸாக விட்டுறீங்க. கரெக்டாக வந்துட்டு யூங்கி இப்போ கதவை திறந்துட்டு வராரு. அத்தை ஒயன் அப்படின்ட்டு வராரு. பார்க்குறீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிளாக் கலர் ட்ரெஸ்லாம் வராரு. அது இருக்கட்ட நாயே, ஒரு நாளைக்கு கூட நீ நல்ல ட்ரெஸ்ஸாக போட மாட்டியா, எப்போ பார்த்தாலும் பிளாக் கலர்லேயே போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன் இதுக்கு என்ன, நல்லா தானே இருக்குது அப்படிங்கிறாரு. எனக்கு பிடிக்கவே இல்லை சாமி, ஒன்று பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் எஞ்சி போயிடுறீங்க. ஸோ இவங்க வந்துட்டு அவள் கிடக்கிற பைத்தியக்காரி அப்படின்ட்டு அப்படி தான் அவங்களோட அம்மா இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ டின்னர்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ டின்னர் ரெடி பண்ணி முடிச்சு உங்களுக்கு கூப்பிட்றாங்க. ஸோ 3 பேர் வந்துட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ அகைன் வந்துட்டு அந்த நியூஸில் வந்துட்டு சும்மா அது இது சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க கடுப்பாயிட்டு நியூஸே ஆஃப் பண்ணிட்டாரு. எதுக்கு ஒயன் எப்போ பார்த்தாலும் இதை பார்த்துட்டே இருக்க, உனக்கு வேறு நியூஸே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் நீயும் இந்த நியூஸ்க்காக தானே அலைஞ்சிட்ருக்க, நீயும் போயிட்டு எவ்வளோ எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்குதான்னு தேடிட்டு இருக்க, அப்போ உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்டா பாருடா அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு பிளேட் இருக்குதுல்ல, ஸோ அதில் வந்துட்டு உங்களோட அம்மா சாப்பாடு வச்சுருப்பாங்க. அதையெல்லாம் ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்துட்டு கொண்டு வந்து செஞ்சு வச்சு, ஸோ அதுக்கு மேலே கேரட்டு கொத்தமல்லியெல்லாம் அழகாக வச்சு டெக்கரேட் பண்ணி அதை வந்துட்டு உங்கள் பக்கம் திருப்பி வைக்கிறாரு யூங்கி. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க என்னது அப்படிங்கிறீங்க. உங்களோட அம்மாவுக்கு சிரிப்பாக இருக்குது. சொன்னீங்க சிரிக்காதம்மா, என்னடா அது அப்படின்னு நீங்கள் கேட்கவும், ஹார்ட்டு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாரு. ஸோ இவங்க வந்துட்டு ஒயன் ப்ளீஸ் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் மென்டல் மாதிரி பேசாத, சாப்பிட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட்டெல்லாம் வந்துட்டு இந்த கையை அப்படியே நடுவில் வச்சிடுறீங்க. ஸோ அந்த ஹார்ட் ஒன்றா இருக்கிறது 2 பிரிஞ்சிடுங்க. பார்த்துக்கோ, ஒரு பக்கம் நீ இன்னொரு பக்கம் நான், ஒட்டவே ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வந்துட்டு கொஞ்சம் குழம்பெல்லாம் ஊற்றி விட்டுறீங்க. ஸோ இவங்க அப்படியே பார்க்குறாரு ஒரு மாதிரி, பாவம் பையன் பொக்குனே போயிடுச்சு. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுறவனே அப்படிங்கிறாங்க. நீ சும்மா இருமா, சும்மா அவனை பார்த்தியா உன் முன்னாடியே எப்படி பேசுகிறானு அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் இப்போது என்னப்போ அவனுக்கு என்ன குறைச்சல், எனக்கெல்லாம் ஓகே தான், ஒழுங்காக ஓகே சொல்லிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கோ, நானும் நிம்மதியாக வச்சுருப்பேன் அப்படிங்கிறாங்க. நீ நிம்மதியாக இருக்கிறதுக்கு இந்த பிரச்சனையை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, இவன் பெரிய பிரச்சனைமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இவங்க வந்துட்டு அந்த பிளேட்டையே பார்த்துட்ருக்காரு. இப்போ எதுக்குடா அதையே பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஒயன் நீ என்ன தான் பிரித்து விட்டாலோ இங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. ஸோ நீங்கள் குழம்பெல்லாம் ஊற்றிருப்பீங்கள்ல, ஸோ ஊற்றுனதுமே சாப்பாடெலாம் வந்துட்டு திரும்ப லைட்டாக ஒன்று சேருது. ஸோ அது ஒரு மாதிரி ஹார்ட் ஷேப்புக்கு மறுபடியும் வந்துடுச்சு. ஸோ இவங்களுக்கே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. இதுதான் விதிங்கிறது, நீ என்ன தான் என்ன வேண்டானாலும் நம்மளாம் ஒன்று சேருவோம் பாரு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அரைக்கிறக்கா போடான்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போயிடுறீங்க. ஸோ
இப்படி தான் டேஸ் எல்லாம் நிறைய ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. ஸோ இவங்கேயும் வந்துட்டு தினம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக அதெல்லாம். ஆனால் ஒரு மாதிரி இல்லை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவீங்க. ஸோ இப்போது டேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போக போக உங்களுக்கு வந்துட்டு அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்காரா, பிடிச்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன தான் வேணாம்னு சொன்னாலும் அவர் விடுறதா தெரில. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஓகேன்னு சொல்லலை, மற்றபடி உங்களுக்கு ஓகே தான். உங்களோட அம்மா வந்துட்டு கேட்குறாங்க, டே யுங்கி எங்கே கிளம்பிட்டியா அப்படிங்கிறாங்க. அத்தை ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, நான் உனக்கு கொடுத்த 2 மாதம் முடிஞ்சுடா. இப்போ சொல்லு, உனக்கு என்ன அவ்வளோ பிடிச்சிருக்கா, கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு என்ன கேள்வி இது, அப்போது நான் மனசு மாறிடுவேன்னு நினச்சிங்களா அத்தை அப்படின்னு சொல்லி பவுட்டிலி பேச்சு கேட்குறாரு. அடையா இல்லைடா இந்த பிசாஸ் கூடலாம் உன்னால் குடும்பம் நடத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணுச்சு. என்னதான் இருந்தாலும் வேற ஒரு பையனாக இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை. என்னதான் இருந்தாலும் நான் வளர்த்துன பையன் இல்லையா, அவளை கட்டிட்டு நீ கஷ்டப்படுவடா, அதுக்கு தான் கேட்குறேன். 1க்கு 100 தடவை கேட்குறேன், கரெக்டாக யோசிச்சு சொல்லு. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறமா அதனால் முடியாது, இப்போ என்ன டார்ச்சர் பண்ணுறா அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் அத்தையும் ஒன்று அடிச்சிடுவேண்டா அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு அத்தை அவளை நான் பார்த்துக்கிறேன், கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் ஆஃபீஸ்க்கு நேரமாக கிளம்பியிருப்பீங்க, இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆஃபீஸ் போய்ட்டு நீங்கள் ஈவினிங் வரீங்க. ஸோ ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக டெக்கரேஷன் நல்லா இருக்குது, ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. என்னடா அது, தெரு மாற்றி வந்துட்டோமா, இல்லையே நம்ம தெரு தானே, வீட்டுக்கு இது மாற்றி வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆகிட்டு, ஐயோ வேறு வீட்டுக்கு வந்துட்டோமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடிடுறீங்க. ஸோ வெளியே ஓடி போயிட்டு பார்க்குறீங்க, பார்த்தா உங்களோட அம்மா பேர் இருக்குது. உங்களோட அம்மா பேர் போட்டு அவங்களோட வீடு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கீங்க. ஸோ நம்பர் பிளேட் உங்களோட அம்மா பேரில் தான் வச்சுருப்பீங்க வீட்டுக்கு. நம்ம அம்மா பேர் தான் இருக்குது, அப்போ இது நம்ம வீடு தானா, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டோடய உள்ளே வரீங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தா நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க. என்னடா இது ஒரே கொடுமையாக இருக்குது, இதுங்கெல்லாம் யாருன்னு தெரியலையே, பாதி மூஞ்சி பார்த்த மாதிரி இருக்குது, பாதி பார்க்காத மாதிரி இருக்குது, என்ன நம்ம வீட்டில் பண்ணிட்டுருக்காங்க, காலையில் தானே பார்த்தேன் நல்லா தானே இருந்தாங்க எல்லோரும், திடீர்னு என்ன வீடே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. நீங்கள் போனதுமே வயன் வா 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 அப்படின்னு சொல்லிட்டு சத்தம், திரும்பி பார்த்தா உங்களோட அத்தை மாமா எல்லாம் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நாங்கள்லாம் காலையிலே வந்துட்டோம், நீ தான் கொஞ்சம் நேரமாக போயிட்டியாம்மாவே, சரி ஓகே அதான் உனக்காக வெயிட் பண்ணிருக்கோம் எல்லாருமே, வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னது எல்லோரும் இப்படி கூப்பிட்டுருக்குறீங்க, என்னாச்சு, எதுக்கு திடீர்னு இந்த மாதிரி வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்பா, கள்ளி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மாமா சொல்கிறாங்க. கள்ளியா, என்னடா அது அப்படின்ட்டு இருக்கிறப்போ உங்களோட அம்மா வைன் போய் ரெடி ஆகிட்டு வா அப்படிங்கிறாங்க. என்னது ரெடி ஆகிட்டுலாம் வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரும்போது இந்த பக்கம் நிறைய பேரெல்லாம் வந்துட்டு தட்டு தாம்பூலெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. என்னடா நடக்குதுங்க, யாருக்கு இங்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அப்படியே பார்த்துட்டு பிளாங்க் அவுட்டாக நின்றுருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் இவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. இவன் இதுக்கு இப்படி மாப்பிள்ளை பையன் மாதிரி உட்காந்துருக்கான், ஆமாம் இப்போ எதுக்கு என்ன இப்படி ரெடியாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாதி புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்குது. ஸோ சடனாக உங்களை வந்து நிற்க வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ஐயரெல்லாம் கூப்பிட்டு வந்து சடனாக ஐயர் டக்குன்னு வந்துருப்பாரு. ஸோ வந்ததுக்கப்புறம் சட்டெல்லாம் மாற்றிக்கிறாங்க. வயனுக்கு வந்துட்டு இவங்களுக்கும் வயனுக்கும் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிச்சயம் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. டேய் நான் உனக்கு ஓகேவே சொல்லலடா அப்படிங்கிறீங்க. ஸோ இவங்க வந்துட்டு உன்னை பார்த்தா தெரியாதா என்ன, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் வயன் இன்னொரு விஷயம், விடிஞ்சா கல்யாணம் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக இவங்க பிடிச்சிருக்கு, ஆனால் இது எல்லாமே வந்துட்டு சாயந்தரம் நிச்சயங்கிறாங்க, காலையில் கல்யாணங்கிறாங்க, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லோரும் சிரிக்கிறாங்க. நாங்கள் கூட நினைச்சோம் என்னதான் பண்ணுறது, பெரிய பொண்ணாக போயிட்டாலே எப்படி 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ண முடியும்னு வச்சுட்டு இருந்தோம். ஆனால் உங்கள் 2 பேர்த்துக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு செம்ம ஹாப்பி அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க இருந்துட்டு இங்கே பாருங்கள், யாராவது வயசை பற்றி பேசுனீங்கன்னா அவ்வளோதான் வாய் உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியெல்லாம் வந்துட்டு திட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த பாட்டிங்கெல்லாம் கோபத்தை பற்றி அவனுக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி அந்த அன்றைக்கி ஃபுல்லாக கலகலகல்னு இருக்குது. உங்களுக்கு தான் ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் கன்ஃபியூஷனாகவும் இருக்குது. இது சரியா தப்பா, அவன் சின்ன பையன் எப்படி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கரெக்டாக வந்துட்டு அடுத்த நாள் விடியுது. ஸோ எல்லாமே சிம்பிளாக முடிச்சுக்கிறீங்க. வீட்லேயே வந்துட்டு கல்யாணம் வரைக்குமே இது பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது. திடீர்னு கல்யாணம்னு சொல்கிற, அப்பா எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு அப்பா ஃபாரினில் இருக்காருடா, அவர் இப்போ வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்ததுக்கப்புறம் பண்ணலாம்ல, அப்படின்னு அவசரம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. வயன் அப்பா தான் சொன்னார்,
எனக்காக பொண்ணோட லைஃப்பை தள்ளி போட வேணாம், அவளோட கல்யாணத்தால் தள்ளி போட வேணாம். அவள் என் பொண்ணு, எங்கே இருந்தாலும் அவள் ஹாப்பியாக இருப்பாள், நான் வந்து பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, நான் வீடியோ காலுக்கு இது பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ உங்களுக்கு இதை கேட்டால் அழுகையாக வருது. இல்லை நல்லா முடியாது, அப்பா இல்லாமலாம் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா சமாதானப்படுத்துகிறாங்க. ஸோ அப்பாவும் காலில் பண்ணியிருப்பார். இங்கே பாருமா ஓயன், எப்படி சொல்கிறது, அவன் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவான். அம்மாவும் சொல்கிறான், உன்னை வீட்டில் இருக்கிறப்பவே வந்துட்டு ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னான். ஸோ எப்பவுமே இவங்கேயும் நான் அப்படி தான் பார்த்துப்பான். எனக்கும் பிடிச்சிருக்கு. வயசு அதுனால நீ யோசிக்காத, கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பா வந்துடுவேன் சீக்கிரம். எனக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் கான்ட்ராக்ட், முடிஞ்சதுமே நான் வந்துடுவேன். அப்புறம் நான் எங்கேயும் போக மாட்டேன், எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அழுதுகிட்டே சரிப்பா அப்படிங்கிறீங்க. இப்போது அப்படியே டே வந்துட்டு அந்த அன்றைக்கி நைட் ஸ்கிப் ஆகுது, வீடியோ காலையில் வருது. ஸோ எல்லாம் வீட்லேயே கல்யாணம் அப்படிங்கிறனால எல்லோரும் அப்படியே வந்துட்டு அந்த நேரத்துலேயே பாதி பேர் தூங்காமல் எல்லாம் எழுந்து வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு காலையில் முகூர்த்தத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து உட்காடுறீங்க. ஸோ உங்களோட வீட்டு மொட்டை மாடி இருக்குல்ல, ஸோ அங்கே தான் வந்துட்டு நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. சின்ன மினி ஹால் மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. வீடு நல்ல பெரிய வீடு தான், ஓகேவா. ஸோ நல்லா வந்துட்டு ஒரு கொஞ்சம் ரிலேட்டிவ் மட்டும் கூப்பிட்டு வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, கல்யாணம் பண்ண போகிறீங்க. ஃபைனலாக வந்துட்டு வெட்டிங்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படி கேட்குறீங்க, டே என்னடா பண்ணிருக்க, நான் உனக்கு ஓகேவே சொல்லலை அப்படிங்கிறீங்க. அயன், எனக்கு ஒன்று பெற்று தெரியாதா, என்னை பிடிக்காம தான் நீ உன்னோட பர்ஸ்குள்ளெல்லாம் என்னோடய ஃபோட்டோ வச்சுருக்கேன் என்ன அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது, இதை எப்படிமா பார்த்தான், ஐயோ ஒரு அசிங்கமாக போச்சு அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஸோ இவங்க சிரிச்சிட்டே, தெரியும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, அன்றைக்கி நைட்டு உன்னோட பேக்கில் இருந்துட்டு லிப்ஸ்டிக் எடுத்து உனக்கு நிறையா மூஞ்செல்லாம் கீறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன். ஆனால் அப்போ தான் பார்த்தேன் உன் பர்ஸில் என்னோடய ஃபோட்டோ இருந்துச்சு. அப்போது உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே, அதுக்கப்புறம் தான் நான் தைரியமாக அத்தைக்கிட்ட பேசினேன் அப்படிங்கிறாரு. சரியான ஃப்ராடுடா நீ, எதுக்குடா அதெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிறீங்க. பார்த்தங்காட்டி தானே இன்றைக்கி கல்யாணம் வரைக்கும் வந்துச்சு அப்படிங்கிறாரு. ஆமாம் ஆமாம், நான் என்ன பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ ஐயர் வந்து தாலையெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனலாக கல்யாணமும் முடியுது. கல்யாணம் முடிஞ்சு ஸோ அந்த அன்றைக்கி ஃபுல்லாக கொஞ்சம் வீட்டிலே நிறைய ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறீங்க. ஸோ ஃபோட்டோ ஷூட்லாம் நீங்களே எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு 2 days அப்படியே வந்துட்டு ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. வந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இவங்களோட அம்மா அப்பா, உங்களோட அம்மா, இவங்க மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ 1 week ஆகுது, அவங்களோட அம்மா அப்பாவும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் யுங்கி வந்து ஃபுல்லாக ஒரு ஹாஃப் ஹேண்ட் ட்ரெஸ் போட்டு பார்த்ததே இல்லை. ஃபுல்லாகவே தான் ஹேண்ட் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பார். ஸோ அவரோட ஷர்ட் எல்லாமே ஃபுல் ஹேண்டாக தான் இருக்குமா. நீங்கள் வந்துட்டு என்ன எப்போ பார்த்தாலும் எப்படி ட்ரெஸ் போடுற, எல்லோரும் வந்துட்டு ஹாஃப் ஹேண்டெல்லாம் போடுவாங்களே, ஷர்ட்டு மடிச்செல்லாம் விடுவாங்கள்ல, நல்லாயிருக்கும் பார்க்க, அப்படி போட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது வயன், வேணாம் அப்படிங்கிறாரு. போடா லூஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்துருக்கீங்க. ஸோ 2 பேர் சும்மா பேசிகிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக ஒரு நியூஸ் வருது. என்னென்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த அன்றைக்கி வந்துட்டு மறுபடியும் கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு அதாவது பாடி பார்ட்ஸ் ஒன்றா கடந்தாலுமே அவங்கள வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல, யாரோட பாடி எந்தெந்த பாடிக்கு செட் ஆகுது, அவங்க பாடி பார்ட் செட் ஆகாம அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் கூட எதுவுமே எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன குழு கூட கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த நியூஸ் வந்துட்டு இப்போ சொல்லிட்டுருக்காங்க. இப்போ தான் வந்துட்டு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, இந்த இடம், அதாவது இந்த கொலை நடந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் பேர் சொல்கிறாங்க. இப்போ தான் உங்களுக்கே வந்துட்டு லைட்டாக கிளிக் ஆகுது. ஆக்சுவலாக இது நான் யுங்கி அன்னைக்கு இங்கே தானே பார்த்தேன், இதே சந்தில் தானே போனான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நியூஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. அதான் ஃப்ளாஷ் நியூஸ். என்னென்னா, இது வரைக்கும் ஒரு சின்ன குழு கூட கிடைக்காத இடத்துல இன்னொரு குழு கிடச்சிருக்கு. என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன்று, அவங்க எப்பவுமே பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பிளாக் கலர் ஷூட் தான் போட்டிருப்பான். இன்னொன்று வந்துட்டு அவங்களோட கையில் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டார் மாதிரி ஒரு டேட்டூ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டேட்டூ வந்துட்டு அந்த சிசிடிவி கேமரா இருக்குல்ல, ஸோ அந்த கேமராவில் அந்த உருவம் எப்பவுமே தெரியும். போயிட்டு கொலை பண்ணுறதுக்கு போகிறாங்களோ, ஸோ அவங்களோட உருவம் தெரியும், ஆனால் யார் என்னங்கிறது தெரியாது. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஏதோ பண்ணி ஜூம் அவுட்டெல்லாம் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ என்னென்னா, அவன் உள்ளே போகிறப்போ அவனோட கையை வந்துட்டு லைட்டாக இப்படி பண்ணியிருப்பான். ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம ஷர்ட்டை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விடுவோம்ல கையை, ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ லைட்டாக கையில் இருக்கிற டேட்டூ மட்டும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு தான் வந்துட்டு இதான் இப்போதைக்கு கிடச்சிருக்க ஒரே க்ளூ அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ் நியூஸாக அதான் போயிட்டுருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு செம்ம ஷாக்காக இருக்கீங்க. டக்குன்னு உங்களுக்கு மறுபடியும் தோணுது,
இது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. என்ன அப்படின்னா, தாலி கட்டுறப்போ யூங்கி வந்துட்டு உங்களுக்கு தாலி இப்படி கட்டியிருப்பார்ல. ஸோ அந்த டைமில் அவரோட கை லைட்டாக அந்த ஷர்ட் வந்துட்டு கொஞ்சம் விசிபிளாக தெரிஞ்சிருக்கும். அப்போ அவரோட கையிலேயும் இதே மாதிரி ஒரு டேட்டூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. அடுத்தடுத்து நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி மர்மமாக இருக்குது. என்னென்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் யூங்கி வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதே இடத்துக்கு யூங்கி போயிருப்பார். ஆக்சுவலாக அந்த அன்றைக்கி காலையில் நீங்கள் போகிறப்போ யூங்கி வேறு ட்ரெஸ் தான் பண்ணியிருந்திருப்பார். பட் வீட்டுக்கு வரும்போது பிளாக் கலர் ஷூட்டில் வந்திருப்பார். இவன் அன்றைக்கி காலை போகிறப்போ பிளாக் கலர் ஷூட் போடல, வரும்போது தான் அதை போட்டு வந்தான். அப்போது இவன் கையில் தான் அந்த ஸ்டார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ இந்த நியூஸ் அடிக்கடி வந்துட்டு அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போட்டிருப்பாங்களா, அதெல்லாம் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்க்குறீங்க நீங்கள். அப்படி பண்ணி பார்க்குறப்போ இவங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருப்பார்ல. ஸோ அந்த அன்றைக்கி ஒரு கொலை நடந்திருக்கும். ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப அப்படி தலை ப்ரெஷர் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் உங்களுக்கு இவங்க கிட்ட கேட்க ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு. ஸோ அவர் அந்த மாதிரி பையன் கிடையாது. ஆனால் ஒரு மாதிரி உங்களுக்கு டவுட்டாகவே இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் சர்ச் பண்ண எல்லா விஷயமும் கரெக்டாக பொருந்தது யூங்கிக்கோடையே தான். அவர் நடக்கிறது இது எல்லாமே மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் அவரோட அந்த வாக்கிங் ஸ்டைல் எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அவங்க போட்டிருக்கிற அந்த வீடியோ, அதாவது சிசிடிவி கேமராவில் பதிவு பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த ரெக்கார்டரை திரும்ப திரும்ப நீங்கள் அந்த சேனலில் போட்டு பார்க்குறீங்க. ஸோ ரீவைண்ட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியுது அது யூங்கி தான் அப்படிங்கிறது. ஒரு மாதிரி மண்டை குழம்பி போய் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ யூங்கி கரெக்டாக வீட்டுக்கு வராரு. ஏன் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. எதுக்கு இத்தனை ஆங்கிற, சாப்பிட்லவா அப்படிங்கிறாரு. இல்லை, அதை நீ சாப்பிட்டு நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏண்டி வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ பயந்துகிட்டே போய் உட்காடுறீங்க. ஸோ இங்கே வந்துட்டு சாப்பாடெலாம் வந்துட்டு எடுத்து வைக்கிறாரு. உங்களை நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துப்பாரு. உங்களோட அம்மாவே அவரே பார்த்துப்பாரு. ஸோ 2 பேர்த்துக்கு அவரே சர்வ் பண்ணுறாரு. அப்படி பண்ணிட்டு இருக்கப்போ நீங்கள் கையவே அப்படியே ஒரு மாதிரி குறுக்குன்னு பார்க்குறீங்க. ஸோ இவங்க வந்துட்டு நீங்கள் அப்படி பார்க்குறத பார்த்துட்டு கையை அந்த ஸ்லீவ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இது உங்களுக்கு இன்னும் அதிகமாக சந்தேகத்தை கொண்டு வருது. ஸோ நீங்கள் கேட்குறீங்க, யூங்கி நீ அந்த மர்டர் கேஸ் ஒன்று வந்துச்சுல, ஸோ அதை வந்துட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தானே வந்தேன். அதை ஏதாவது உனக்கு க்ளூ கிடச்சிருக்கா? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அவங்க இப்போ சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி ஒருத்தவங்களோட கையில் டேட்டூ இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த பர்சன் நீ எங்கேயாவது பார்த்துருக்கியா? உனக்கு எங்கேயாவது கிடச்சிருக்காங்களா? இல்லை நீ அதை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சும்மா போட்டு வாங்குற மாதிரி கேட்குறீங்க. ஸோ இவங்க வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு உங்களே பார்க்குறாரு. கேட்டதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ என்ன, நான் வந்தது எதுக்குன்னு உனக்கு தெரியணுமா அப்படிங்கிறாரு. ஆமாம், நீ இந்த நியூஸுக்காக தானே வந்த அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லவும், இல்லை யார் சொன்னா, அது சும்மா சாக்கு போக்கு தான். நான் வந்தது உனக்காக, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், உன் கூட வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறாரு. சொன்னீங்க எப்படி அதை எடுத்துக்கிறதுனே உங்களுக்கு தெரியல. இவன் நார்மலாக யதார்த்தமாக தான் இருக்கானா இல்லை நடிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி சந்தேகமாகவே இருக்குது. இப்போது ஒரு 1 வீக் ஆகுது, நீங்கள் யூங்கியை நல்லா ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க அவருக்கு தெரியாமல். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எப்பவுமே பயமாகவே இருக்குது. அவர் வந்துட்டு பண்ணுற எல்லா விஷயமும் உங்களுக்கு ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாகவே இருக்குது. என்ன இது, அப்போ நம்ம நினைக்கிறது கரெக்டாக யூங்கி தான் அதுவா? எதுக்கு எல்லாத்தையும் கொள்கிறான்? அப்படி என்ன இவனுக்கு பிரச்சனை? சைக்கோவா இவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயமே ஆகிடுது ஒரு கட்டத்தில். ஸோ இந்த மாதிரி என்னதான் பயம் இருந்தாலும் அவர் உங்ககிட்ட அவ்வளோ லவ்வாக அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. ஸோ உங்களால் அவரை விட்டு கொடுக்கறதுக்கு ஒரு பர்சன் கூட மனசு இல்லை. ஸோ நீங்கள் யார்கிட்டையும் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. அவர் எங்கேயாவது அவர் போயிட்டு வந்ததோட தடையத்தை அழிக்க தான் பார்க்குறீங்களே தவிர அவரை வந்துட்டு மாட்டி விடணுங்கிற மாதிரி நினைப்பே இல்லை உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஃபைனலாக வந்துட்டு ஒரு 1 or 2 வீக் கழிச்சு நியூஸ் ஒன்று ஃப்ளாஷ் நியூஸ் வருது. என்னென்னா, இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்கள வந்துட்டு ஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ சிபிசிஐடி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ லைவாகவே வந்துட்டு அவங்க எப்படின்னா அந்த பர்சன் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக இப்போ லைவாகவே பார்ப்பீங்க. ஏன்னா சிபிசிஐடி அங்கே தான் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிசிஐடி கண்டுபிடிக்க போகிறவங்க பின்னாடியே மீடியாலாம் போகிறாங்க. ஸோ அவங்க சொல்கிற நியூஸ், அதுக்கப்புறம் அவங்க போகிற பிளேஸ் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. ஏன்னா யூங்கி வந்துட்டு ஒர்க் பண்ணுன்னு சொல்லியிருப்பார்ல ஒரு ஆஃபீஸ். ஸோ அந்த நியூஸ் சேனல் அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்காங்க. உங்களுக்குன்னா ஒரு மாதிரி பதட்டமாயிட்டே இருக்குது. அந்த நியூஸ் சேனலுக்கு மற்ற நியூஸ் சேனலாக இருக்குதுல்ல, ஸோ அவங்களே வந்துட்டு இது என்ன ஒரு சில பேர் வந்துட்டு அந்த சேனல்லே வேலை செய்வாங்களா, அவங்களாம் வந்துட்டு எங்கள் ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ மற்ற நியூஸ் சேனல்லாம் இந்த நியூஸ் சேனல் ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டுருக்காங்க, ஒரு வேளை இப்போ கொலையாளி அங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு அப்படி இந்த லைவாக போயிட்டே இருக்குது. இந்த லைவ் டெலிகாஸ்ட் வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்காங்க சேனலில். ஸோ உங்களுக்கு அதுக்கு மேலே அங்கே உட்காரவே முடியல, எஞ்சி ஒரே ஓட்டமாக ஓடிடுறீங்க. ஸோ நீங்கள் பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்துட்டு
ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இவங்களோட ஆஃபீஸ் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்துட்டு போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓடுறீங்க. ஸோ இந்த பக்கம் அந்த ஃபோன் வேறு ஒரு கையில் பிடிச்சிட்டே போகிறீங்க. கடவுளே இவங்க பிடிச்சிடக்கூடாது, அவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கண்டிப்பாக பிடிச்சாங்க அப்படின்னா தண்டனைலாம் மரணம் தண்டனை தான். அதனால உங்களுக்கு செம பயமாக இருக்குது. அவனை எப்படியாவது காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபோனை வந்து பார்த்துட்டே போகிறீங்க. ஸோ அவங்க போலீஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போயிடணும் அப்படிங்கிறதுக்காக ஓடிட்டுருக்கீங்க. அப்படியே ஃபைனலாக வந்துட்டு போயிட்டீங்க. ஸோ நீங்கள் போயிட்டு யோகி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றதுக்குள்ளே அங்கே போலீஸ்லாம் வந்துட்டாங்க. சிபிசிஐடி கேமரா நியூஸ்ன்னு எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற எல்லாருமே அங்கே நின்றுருக்காங்க. ஸோ எப்படி சொல்கிறது, யூங்கியும் சேர்ந்து அங்கே தான் நின்றுருக்காரு. இப்போ வந்துட்டு சிபிசிஐடி அப்படியே வந்துட்டு வராங்க. ஸோ கிட்ட வந்துட்டு ஒவ்வொரு பர்சனாக வந்துட்டு அப்படியே நிறைய பேர் நிற்பாங்கள்ல, அப்படியே விலைக்கு விட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. கரெக்டாக அவங்க இவங்க கிட்ட தான் போகிறாங்க. உங்களுக்குன்னா செம்ம பயமாக இருக்குது. ப்ளீஸ் அவனை மட்டும் இது பண்ணிடக்கூடாது, விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி பயத்தில் நின்றுருக்கீங்க. ஸோ நீங்கள் கத்தி காட்டி கொடுக்கக்கூடாது அப்படிங்காக அப்படியே வாய் மூடிட்டு இருக்கிறீங்க. கரெக்டாக போயிட்டு அவங்க இவங்கியை வந்துட்டு கேட்ச் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், உங்களுக்கு உயிரே இல்லை. என்ன பண்ணுறது தெரியாமல் யோகி அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அதுக்குள்ளே உங்களை வந்துட்டு பேக்லேருந்து யாரோ வாயை பொத்துறாங்க. ஸோ வாயை பற்றி பின்னாடி இழுத்துட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு செம்மையாக பயமாக இருக்குது. திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா யோகி நீ அப்படின்னு சொல்கிறீங்க. பையன் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்க நீ அப்படிங்கிறாரு. டேய் நீ இங்கே இருக்கா, அது யாரா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்தா அங்கேயும் யோகி தான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன நடக்குதுங்க, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ பையன் பைத்தியமாடி, நீ நான் தாண்டி யோங்கிடி அப்படிங்கிறாரு. அப்போ அவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சும்மா இரு கொஞ்ச நேரம், நீ என்னை மாட்டி விட்டுறாத, இங்கே வா சொல்கிறேன், எல்லாமே உனக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டு போகிறாரு. ஸோ 2 பேரும் வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் செம்மையாக பயப்படுறீங்க. நீ யூங்கி தானான்னு எனக்கு எப்படி தெரியும், அது ஒரு வேளை ஏன் யூங்கியாக இருந்தால் நீ வேணா அவனை மாட்டி விட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக உட்காந்துருக்கீங்க. ஸோ யூங்கி எப்படி உங்ககிட்ட வந்து இங்கே பார்வையன், உனக்கு எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம், எல்லாமே கிளியராக இருக்குது, கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கொலையும் நான் பண்ணலை. நீ சந்தேகப்பட்டு அன்றைக்கி என் கையை பார்க்குறப்பவே எனக்கு தெரியும் இந்த கொலையெல்லாம் பண்ணது நான் தாங்கிற மாதிரி உனக்கு டவுட் வந்திருக்கும், நீ கண்டுபிடிச்சிட்ட அதுதானே அப்படிங்கிறாரு. அப்போ நீ தான் பண்ணியா யூங்கி அப்படிங்கிறீங்க. பைத்தியக்காரி, சத்தியமாக நான் பண்ணலடி, எல்லாமே அவன் தான் பண்ணான். அவனை மாட்ட வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா. அவனை நான் எப்போவோ கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலாக அவன் என்ன மாதிரியே இருந்தான். நான் வந்துட்டு ஜஸ்ட்டு இன்ஸ்டா ஃபேஸ்புக் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன்ல, ஸோ அந்த இதில் ஒரு ப்ரொஃபைலில் பார்க்குறப்போ என்ன மாதிரியே இருந்தான். அதை நான் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருந்தேன். ஆனால் அவன் என்னை ஃபாலோ பண்ணது கிடையாது. ஸோ அவனை ஃபாலோ பண்ணதில் எனக்கு நிறைய விஷயம் ஒரு மாதிரி சந்தேகமாக வந்துட்டு இருந்துச்சு. என்னென்னா கொலை நடக்கிற எல்லா இடத்துலையும் அவன் வந்திருக்கான். ஸோ அவனோட சின்ன வயசில் ஃபோட்டோ கிளிப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் மெர்ஜ் பண்ணி பார்க்குறப்போ அவன் தான் அதெல்லாம் பண்ணுறான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அவன் செம்ம கிளவர், கொஞ்சம் கூட எந்த இடத்துலையும் ஒரு சின்ன தடையும் கூட விட்டு வைக்கல. பட் அவன் தான் கொலையாளிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். அதனால்தான் அவன் கொலை பண்ண இடத்துக்கெல்லாம் எப்படி எனக்கு அது தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு சின்ன க்ளூ அவன் கொடுப்பான், அவனுக்கே தெரியாது. அவன் போடுற போஸ்ட்டில் இல்லை ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் அவன் எங்கே கொலை பண்ணுறான் அப்படிங்கிற விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிடும். அந்த இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் அவனை எப்படி சொல்கிறது, நான் அவனோட ஃபோட்டோவில் நிறையா பார்த்துருக்கேன். அவனோட கையில் இந்த மாதிரி டேட்டூ இருந்திருக்கும், ஹார்ட் போட்ட மாதிரி, ஸ்டார் போட்ட டேட்டூ இருந்திருக்கும். அதை நான் நல்லா பார்த்துருக்கேன். அதனால தான் அதே மாதிரி டேட்டூவை நான் வந்துட்டு ஃபேக்காக ஒன்று கைக்கு வச்சுட்டு இந்த மாதிரி வீடியோவில் வேணும்னே இந்த மாதிரி சிக்கிற மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு அவனை சம்மந்தப்படுத்துகிற மாதிரியே நிறைய விஷயம் நான் பண்ணேன். எல்லாமே நான் ரீக்ரியேட் பண்ணேன். ஏன்னா அவன் தான் எதுலேயுமே தடையுமே விடுறதில்லைல்ல. ஸோ அப்போ நான் ரீக்ரியேட் பண்ணி தானே ஆகணும். அவன் தான் கொலையாளிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக யூங்கிக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கும், அந்த டபுள் ஆக்ட் யூங்கி இருக்கார்ல, ஸோ அவர் தான் வந்துட்டு கொலையாளிங்கிறது. அதனால அவருக்கே தெரியாமல் அவர் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கு போகிறது, ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணிகிட்டு வந்திருப்பார். ஆக்சுவலாக யூங்கி வந்துட்டு அந்த ஆஃபீஸில், அந்த நியூஸ் ஆஃபீஸில் வேலையே செய்யலை. அவர் இன்னும் எங்கேயுமே வேலைக்கு போகலை. ஜஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் அந்த ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறேங்கிற ஒரு பேர், சும்மா ஆனால் அங்கே தான் வேலை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே இங்கே சுற்றிட்டு இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி அவனை நல்லா மாட்டி விட்டுருப்பாரு. ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக யூங்கிக்கு தெரியும், நீங்கள் இந்த நியூஸ் கேட்டிங்க அப்படின்னா என்னோடய ஆஃபீஸ்க்கு தான் வருவீங்கன்னு. ஸோ சொல்கிறாரு, கண்டிப்பாக எனக்கு தெரியும், அந்த நியூஸை கேட்டு அடுத்த செகண்ட் நீங்கள் தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும், அதுக்கு தான் வந்தேன். நான் நினச்ச மாதிரி நீ அங்கே வந்துட்டேன். நீ மட்டும் வாயை திறந்திருந்தேன்னா
அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருக்கும். அமைதியாக வா வயன், எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகேவா? இனிமேல் யாரும் சாக மாட்டாங்க. அவன் ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஆனாலும் நீங்கள் அந்த கையை ஒரு மாதிரி குறுக்குன்னே பார்க்குறீங்க. ஸோ அது யூங்கி நல்லா நோட் பண்ணிட்டாரு. என்னடி இன்னும் கையை பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாரு. அது வந்து அந்த டேட்டு அப்படிங்கிறீங்க. பைத்தியக்காரி பிசாசு, என் அத்தாப்பே சொன்னான். நான் கேட்டேனா, இவ கூட உன்னால் குடும்பம் நடத்த முடியாதுடா, இவ ஒரு பிசாசுன்னு. சந்தேக பேர் வெளிங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில் வந்துட்டு லைட்டாக அப்படி பிச்சை எடுக்கிறாரு. அந்த டேட்டு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மனசே கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. அப்போ இவங்க நிஜமாக நீ இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துருப்பீங்க. அவர் நல்ல டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அழ ஆரம்பிச்சிடுறீங்க. சத்தியமாக நான் இல்லது, நல்லா அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டு போவேன் நினச்சிக்காது, ஓகேவா? உனக்காக கஷ்டப்பட்டு வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படியே தான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி செமையாக எமோஷ்னல் ஆகிட்டீங்க. ஸோ ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களை ஆறுதல் படுத்தி உங்களுக்கு வந்துட்டு சாப்பாடெலாம் கொடுத்து தூங்க வைக்கிறாரு. ஸோ நீங்களும் தூங்கி எழுந்திருக்கிறீங்க. ஸோ தூங்கி எழுந்திரிச்சக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் மார்னிங் வந்துட்டு உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. என்ன பண்ணுற, தூங்கலையா அப்படின்னு கேட்குறீங்க. காஃபி வந்துட்டு கையில் வச்சுட்டு குட் மார்னிங் அப்படிங்கிறாரு. நீங்கள் எப்படி சிரிச்சிட்டே குட் மார்னிங், ஏன் நீ காஃபி போடுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை, இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் காஃபி போடலான்னு போட்டேன், நல்லா இருக்கா பாரு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு குடிக்கிறீங்க, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், இருக்காதா பின்ன, இப்போ தான் நான் அதை குடிச்சிட்டு உனக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. ஸோ உடனே அழுக்கு பையில எச்சி பண்ணி கொடுத்தியாடா காலங்கத்தால் அப்படின்ட்டு யூங்கி போட்டு அடிக்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு சும்மா சிரிச்சுட்டே சும்மா இரு அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் அடிச்சுட்டே இருக்கவும் அவர் ஒரு கட்டத்தில் பொறுமை தாங்க முடியாமல் அப்படி வந்துட்டு உங்களோட கையை ஹோல்டு பண்ணிக்கிறாரு. இப்போ எது கை பிடிச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. பின்ன எதுண்டி சும்மா அடிச்சுட்டே இருக்கா, நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு கை நாள் டைட்டாக இருக்கு பிடிச்சிட்டாரா. ஸோ நீங்கள் அந்த கையை பிடுங்கவே முடியலை. சரி ஓகே, மார்னிங் விஷயங்க அப்படிங்கிறாரு. அதான் சொன்னேனே குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறீங்க. இது இல்லை மார்னிங் விஷ், எனக்கு க்யூட்டாக விஷ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. குட் மார்னிங் அப்படிங்கிறீங்க. ஏச்சி கிரிஞ்சு பண்ணாத, அழகாக க்யூட்டாக என்னை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி விஷ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. குட் மார்னிங் எப்படி சொன்னாலும் ஒன்று தான், என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உனக்கு பேசிக்கே தெரியலையா, மார்னிங் விஷ் அப்படின்னா கிஸ் பண்ணி விஷ் பண்ணணும், ஓகேவா அப்படிங்கிறாரு. நீங்கள் ஐயோயோ அதெல்லாம் நான் பண்ண மாட்டேப்பா அப்படிங்கிறீங்க. சரி ஓகே, அப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கண்ணத்தில் சும்மா விடாமல் சும்மா எப்படி சொல்கிறது, குழந்தைங்களாம் லட்சம் கிஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் விடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறீங்க. ஓகே, ஸோ நான் இதோட இந்த ஒன் ஷாட் இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, எப்படியோ ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணி வச்சிட்டேன். சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், ஓகேவா? அண்ட் பிடிக்கலனாலும் சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே டியர், ஸோ இந்த ஸ்டோரி ஒன் ஷாட் அவ்வளோதான், முடிஞ்சிட்டா. ராகவி டியர், நிஜமாவே சாரி. ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட ஒன் ஷாட்டை வந்துட்டு நான் மாற்றி போட்டுட்டேன், டேவுப்பாக்கு போட்டுட்டேன். எனக்கு தெரியல ஏன்னு. நீங்கள் கேட்ட டைட்டில் ஞாபகம் இருந்துச்சு, யூங்கி உப்பான்னு சொன்னது எனக்கு ஏன் டேவுப்பாங்கிற மாதிரி மைண்டுக்குள்ளே இருந்துச்சுன்னு தெரியலை. ஸோ சாரி, பட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்காக தான் போட்டேன். ஆனால் இது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா உங்களுக்கு நைட்டு நான் போட்ட ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. அப்போது இது வேறு மாதிரி இருக்குது. ஸோ பட் ஒன்று என்னென்னா அவர் உங்களோட சின்ன பையன், அவ்வளோதான். மற்றபடி ஸ்டோரியே ஃபுல்லாக வேறு மாதிரி இருக்குது. உங்களுக்கு பிடிக்குமான்னு கூட எனக்கு தெரியல. ப்ளீஸ் பிடிக்கலன்னா மன்னிச்சிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்டாக கொஞ்சம் நல்லதாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு நேற்று நான் போட்ட ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சிங்களா ராகவிடிய? அந்த டைட்டில் நான் வியூ பேக் போட்டிருந்தேன்ல, அது ஆக்சுவலாக எனக்கு பிடிக்குமா உங்களுக்கு பிடிக்காதா எல்லாத்துக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் என்ன அப்படின்னா, ஏன் அப்படின்னா அதில் ஒரு பாதிக்கு பாதி ஸ்டோரி, அது வெறும் ஸ்டோரியாக நான் சொல்லலை. ஆக்சுவலாக அது நான் நடந்ததை அப்படியே சொல்லியிருப்பேன். என்னென்னா அந்த கல்யாணத்துக்கு ரெடியானது, அந்த கல்யாணத்துக்காக போகிறது. ஸோ கடைசியாக அந்த ஒரு லாஸ்ட் மினிட்ஸில் வந்துட்டு பொண்ணு வந்துட்டு இங்கே இருக்குது, பொண்ணு பிள்ளை இங்கே இருக்குது, மாப்பிள்ளை பையன் யாருக்கடா தாலி கட்டுறான் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்கல்ல. ஸோ அந்த அந்த ஒரு சீன் வரைக்குமே
எல்லாமே என்னோட இதுதான். என்ன தட் மீன்ஸ் நான் வந்துட்டு என்ன என்னோடய கசினை என்னோடய கசின் சிஸ்டர் ஓகேவா. ஸோ நான் என்னோடய அத்தை பையன் மாமா பையன் மாமா பொண்ணு இவங்க 3 பேர்த்தையும் வச்சு எங்கள் 3 பேர்த்துக்குள்ளே என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லியிருந்திருப்பேன் ஓகேவா. ஸோ அந்த பொண்ணு போல் என்னது அதுக்கு அடுத்தது தான் கல்யாணம் வந்துட்டு ஸ்டாப் ஆகிருக்கும்ல. ஸோ அது கல்யாணம் ஸ்டாப் ஆகலை, அவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அவளுக்கு வயசும் ரொம்ப கம்மியாலாம் கிடையாது, அவளுக்கு கரெக்டான வயசு தான். பட் ஸ்டோரிக்காக நான் வந்துட்டு வயசு கம்மியாச்சு கல்யாணம் நடத்திடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். பட் அது வரைக்கும் வந்துட்டு ஆக்சுவலாக என்ன நடந்துச்சோ அதை அப்படியே நான் ஒப்பிச்சிருப்பேன். ஸோ அதனால தான் என்னடா அது நம்ம லைஃப்பில் நடந்தது அப்படியே நம்ம சொல்கிறோமே, இது நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். பட் நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. ஓகே ராகவிடியா. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே எனக்கு ரொம்ப ஹாப்பி. பட் இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே. அண்ட் சீனியரே, உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா? மதுக்குட்டி ஸ்டோரி பிடிச்சிருக்கா? ஒரு சில ஸ்டோரி வந்துட்டு ஒரு சில ஒன் ஷாட் நான் எதிர்பார்க்காம போடுறது வந்துட்டு நிறைய வியூஸ் போகுது. இது நான் நல்லாயிருக்கும்னு நினச்சி ஏதாவது ஒன்று போட்டேன்னா அது மட்டும் மட்டமாக வியூஸ் போகுது, ஏன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான். சராங்க.